வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ட்ரிங்க்னால நம்ம உடம்புக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் முள்ளங்கி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சுத்தமான தேன் எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் முள்ளங்கியை நல்லா தோல் சீவிட்டு ஓரளவுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா தோல் சீவியாச்சு. இப்போ முள்ளங்கியை இந்த மாதிரி நாலாக கீறிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எந்த வழியில் நம்ம வெயிட் லாஸை கம்மி பண்ணலான்னு தேடி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்பவே உதவியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முள்ளங்கி வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கும் நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமனை தோலோடவே கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த லெமனை நம்ம தோலோடு எடுத்துக்கும் போது நம்மளோட வெயிட் லாஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ பாருங்கள், முள்ளங்கி லெமன் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கலாம். என்னதான் நமக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்க் பற்றி நிறையா தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அதை டெய்லி ரெடி பண்ணி சோம்பேறித்தனம் பட்டுட்டு நம்ம நிறையா பேர் அதை குடிக்கிறது இல்லை. இது மாதிரி நம்ம 1 வீக்குக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க லெமனையும் சேர்த்துக்கலாம். நான் இது 3 மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதோட பட்டை தோல் வேணுன்னா சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கடைசியாக தேனையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நம்ம லெமன் தோலோடு சேர்த்துருக்கனால கொஞ்சம் கசப்பு சுவை இருக்க தான் செய்யும். அதுக்காக நீங்கள் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ணிக்க வேண்டாம். இப்படியே சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். முள்ளங்கியோட பச்சை வாசனையும் லெமனோட கசப்பு சுவையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 1 வீக் குடிச்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும். இந்த மாதிரி ஈரமில்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம தேவைப்படுற போது மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி குடிக்கலான்னு பார்க்கலாம். காலையிலையோ நைட்டோ சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு கிளாஸு சுடு தண்ணி எடுத்துக்கணும். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்து அந்த வெந்நீரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட நாட்டு சர்க்கரை சுகர்னு எதுவுமே சேர்த்துக்க வேணாம், அப்படியே குடிச்சிருங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தேன் சேர்த்துருக்கோம், அதுவே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெதுப்பாக இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும். குடிக்க கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் வேகமாக குடிச்சிடக்கூடாது. இது உங்கள் வெயிட் லாஸ் குறையிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணலாம். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.